வாருங்கள் வாருங்கள், அனைவரும் அமருங்கள். நான் பொன்னிவள நாட்டை ஆண்ட காராள குடும்பத்தை பற்றிய கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதை உங்களுடைய காலத்திலோ அல்லது என்னுடைய காலத்திலோ நடந்தது இல்லை. அது சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. கோலாத்தா கவுண்டர் அரியநாச்சி இவர்களுடைய மகன் குன்னுடையா கவுண்டர், அவரது மனைவி தாமரை. இவர்களுக்கு பொன்னர், சங்கர், தங்காள் என்று 3 பிள்ளைகள். இந்த விவசாய குடும்பம்தான் பின்னர் நாட்டையே ஆண்ட காராளர் குடும்பம். அவர்களது பேரும் புகழும் இன்றும் பேசப்படுகிறது. காவேரி ஆறு பாயும் வளமான பூமியில் கோலாத்தாவும் அரியநாச்சியும் வாழ்ந்து வந்தனர். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன் உலகத்தின் முதல் கடவுளான கணபதியையும் சரஸ்வதியையும் என்னை ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறேன். நமது கதையில் ஒரு நாள் தேவி பார்வதியும் அவரது கணவர் சிவபெருமானும் மகிழ்ச்சியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த அழகான வனத்தை பார்த்தாயா பார்வதி? ஆம் சுவாமி, ஆனால் நான் நினைப்பது போல் அந்த நிலம் செழிப்பான விவசாய நிலமாக இல்லையே. இந்த அழகான இடத்தை வயலும் வரப்புமாக காண நான் விரும்புகிறேன். இந்த நிலம் முழுவதும் நெல் விளையும் பூமியாக மாற வேண்டும். அதற்காக நீ என்ன செய்யப் போகிறாய்? விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்த 9 சகோதரர்களை நான் உருவாக்கப் போகிறேன். அந்த 9 பேர்களின் கடும் உழைப்பினால் ஒவ்வொரு பருவ காலத்திலும் இங்கு பயிர்கள் நன்கு செழித்து வளரட்டும். அமோக விளைச்சலால் பண்டக சாலைகள் அனைத்திலும் தானியங்கள் நிறைந்திருப்பதை காண வேண்டும். நல்லது. உன் விருப்பம் போல் நடக்கட்டும். உன் சக்தியை பிரயோகித்து அவ்வாறே செய்துவிடு. இதுவரை பயிரிடப்படாத நிலத்தை நான் உங்களுக்கு அளித்துள்ளேன். நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கடுமையாக உழைத்து நல்லதோர் விவசாய பரம்பரையை உருவாக்க வேண்டும். வளவந்தி பகுதியைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களின் ஒன்றுபட்ட உழைப்பினால் இந்த பகுதி செழித்து விளங்கட்டும். நன்றி தேவி, உங்களது ஆசிகளுக்கு எங்கள் நன்றி. நானும் என்னுடைய 8 சகோதரர்களும் உங்களது ஆசையை பூர்த்தி செய்வோம். இப்படியே சிறிது காலம் அனைவரும் கடுமையாக உழைத்தனர். அந்த நிலத்தில் விவசாயம் செழிப்படைந்து இந்த 9 அண்ணன் தம்பிமாரும் திருமணம் முடித்து புது வாழ்க்கையை ஆரம்பித்தனர். அவர்களது நிலத்தில் விவசாயம் செழித்து செல்வமும் சிறந்து விளங்கியது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை. பருவமழை இல்லாமல் எங்கும் கடும் பஞ்சம். பஞ்சத்தால் உண்ண உணவு கூட இல்லாமல் அனைவரும் கஷ்டப்பட்டனர். மூத்தவரான கோலாத்தாவும் அவரது மனைவி அரியநாச்சியும் மனமுடைந்து போனார்கள். வெள்ளிவள நாட்டில் கோலாத்தா கவுண்டரின் தம்பிமார்கள் 8 பேரும் பஞ்சத்தால் உண்ண உணவு கூட இல்லாமல் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானார்கள். நாதா, எவ்வளவு காலமாக மழையும் இல்லாமல் விளைச்சலும் இல்லாமல் பஞ்சத்தால் உணவும் இல்லை. இப்படியே இருந்தால் நாம் என்ன செய்வது? அரியநாச்சி, என்னோட 8 சகோதரர்களும் தான் கஷ்டப்படுறாங்க. பூமியோ வறண்டு போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே சோழ நாடு வளமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வாங்க, நாம போய் சோழ மன்னரை பார்க்கலாம். அவர் நமக்கு ஏதாவது உதவி செய்வார். சரி வா, நமக்கு அங்கேயாவது நல்ல காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம். வாருங்கள். நீங்கள் யார்? என்னோட பேரு கோலாத்தா. நாங்க வெள்ளிவள நாட்டுல இருந்து வரோம். இவ என்னோட சம்சாரம் அரியநாச்சி. எங்க நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பூமி எல்லாம் வறண்டு போச்சு. பயிரிடவே முடியல. ஆமாம் ஆமாம், உங்கள் நாட்டின் பஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே எதற்காக வந்தாய்? உங்களுக்கு ஏதாவது நன்கொடை வேண்டுமா? அரசே, உங்களோட பெருந்தன்மைக்கு என்னோட நன்றி. நான் இங்க வேலை தேடி வந்திருக்கேன். விவசாயத்துல அனுபவம் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான். ஓ, வெள்ளிவள நாட்டில் விவசாயிகளும் இருக்கிறார்களா? சரி, உனக்கு இங்கு நான் வேலை தருகிறேன்.
கூலியாக 16 வள்ள தானியம் கிடைக்கும். என்னோட மனைவியும் என் கூட இருக்கா. அவளும் வயல்ல இறங்கி வேலை செய்வா. நீங்க சொல்ற 16 வள்ளம் எங்களுக்கு போதாது. தயவு செஞ்சு 20 கொடுக்க முடியுமா? கோலாத்தா, இருவரும் நேர்மையுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீ கேட்டபடியே உனக்கு 20 வள்ள தானியம் கொடுக்கிறேன். இப்பொழுதே உன் வேலையை தொடங்கலாம். இவ்வளவு நாளாச்சு அண்ணங்கிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லையே. ஒருவேளை அவரு வேலையை தேடி சோழ நாட்டுக்கு போயிருக்கலாம். நாமெல்லாம் பசியால வாடுறோம். அவரை போய் தேடலாம் வாங்க. வாருங்கள், வாருங்கள். நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? மன்னா, நாங்கெல்லாம் வெள்ளிவளா பகுதியை சேர்ந்த விவசாயிங்க. எங்க ஊர்ல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. பஞ்சத்தினால எங்க அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வேலை தேடி வந்திருந்தாராம். எங்க அண்ணன் கோலாத்தாவை பத்தி எந்த தகவலும் இல்லைங்க. அவரை தேடி நாங்க இங்க வந்தோங்க. ஓ, கோலாத்தா உங்கள் அண்ணனா? சேவகனே, வயலுக்கு சென்று கோலாத்தாவை உடனே அழைத்து வா. கோலாத்தா, இவர்கள் 8 பேர் உனது தம்பிகளா? ஆம் அரசே, இவங்க என்னோட தம்பிங்க தான். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வேலைக்கு சேர்ந்து கொள்கிறீர்களா? உங்கள் அண்ணனுக்கு தருவது போலவே உங்களுக்கும் அதே கூலியை தருகின்றேன். அதாவது 20 வள்ள தானியம் கொடுக்கின்றேன். தாராளமாக மன்னா, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி மன்னா. சில மாதங்கள் கடந்தன. வெள்ளிவள நாட்டு காராள கவுண்டர்கள் 9 பேரும் சோழ தேசத்தில் இருந்த காலத்தில் அங்கு மும்மாறி பொழிந்தது. கவுண்டர்கள் 9 பேரும் கடுமையாக உழைத்தனர். யாரும் பசி பட்டினியால் வாடவில்லை. சோழ தேசம் செல்வமும் செழிப்புமாக சிறந்து விளங்கியது. இந்த செழிப்பான விவசாய நிலத்தை பார்க்கையில் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நாட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஆமாம் ஆமாம், அனைத்தும் மிகவும் சரியாக நடக்கிறது. இந்த காராள விவசாய அண்ணன் தம்பிகள் நம்மிடம் வந்ததிலிருந்து நமது நிலம் செழிப்பாக உள்ளது. 9 காராளர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் நமது நிலம் அனைத்தையும் பசுமையாக மாற்றிவிட்டனர். அவர்களது இந்த சிறந்த உழைப்பை பாராட்டி நான் பரிசளிக்கத்தான் வேண்டும். நமது பொன்னிவள நாட்டில் உள்ள விவசாய நிலங்களை அவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றேன். மிக்க நல்லது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அங்கு வசிக்கும் ஆசாரிகள் என்ன நினைப்பார்கள்? எப்படி நாம் அவர்களுடைய நிலத்தின் உரிமையை காராளர்களுக்கு கொடு என்று கேட்பது? ஒருவேளை நாம் பொன்னிவள நாட்டு ஆசாரிகளிடம் பேசினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரலாம். சேவகனே, பொன்னிவள நாட்டில் உள்ள எல்லா ஆசாரிகளையும் உடனே அரண்மனைக்கு வரச் சொல். இந்த பகுதியில் உள்ள 56 முக்கிய குடும்பத்தினரும் இங்கு வர வேண்டும். பொன்னிவள நாட்டில் இருந்த ஆசாரிகள் அனைவரும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர். சோழ மன்னரது அரண்மனையில் விவாதிக்க அனைவரும் ஒன்று கூடினர். ஆசாரிகளே, இந்த பூமியை விளை பூமியாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்கள் உழுவதை பார்த்தாலே அவர்களது திறமை அதில் வெளிப்படும். நன்கு உழப்படும் நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டு. பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் இதனால் பயனடைகின்றன. ஆனால் உங்களது திறமையோ வேறு. உழுவதற்கான கலப்பையை தயாரிப்பதில் நீங்கள் அனைவரும் வல்லவர்கள். ஆபரணங்கள், கல் சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் செய்வதிலும் சிறந்தவர்கள் உங்களில் உண்டு. நீங்கள் தயாரிக்கும் மாட்டு வண்டிகள் உலக பிரசித்தி பெற்றது. அதனால் இந்த நிலத்தில் உங்களது திறமையும் அந்த விவசாயிகளின் திறமையும் வெவ்வேறாகும். ஆகையால்தான் பொன்னிவள நாட்டு விவசாய நிலத்தை உழுவதற்கான உரிமையை இவர்களுக்கு தர விரும்புகிறேன். உங்களுக்கு தேவையான தானியமும் பழங்களும் காராளர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை மன்னா, நாங்கள் பல காலங்களாக இந்த பொன்னிவள மண்ணில் வாழ்ந்து வருகிறோம். திடீரென்று இந்த மண்ணை விட்டு எங்களால் எங்கும் செல்ல முடியாது. இதற்கு நாங்கள் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம். இந்த விவசாயிகளுக்காக எங்கள் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம்.
இது உறுதி. ஆசாரிகள் அரசரிடம் வாக்குவாதம் செய்தார்கள். வாக்குவாதம் 3 நாட்கள் நீடித்தது. இருந்தும் அவர்களால் அந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் காண முடியவில்லை. ஆசாரிகளை சமாதானப்படுத்த முடியாததால் தற்காலிகமாக கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது.